Hello friends, என்னோட சேனல் ரன்ஸ் அண்ட் வியூஸ்க்கு உங்களை அழைக்கிறேன். Your ultimate destination for cricket information. TNPL 2025 ஓட குரூப் ஸ்டேஜ் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. அண்ட் இப்போ பிளே ஆஃப்ஸ் டைம் இன் TNPL 2025. அண்ட் இன்னத்த மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸும் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸும் NPR காலேஜ் கிரவுண்ட் திண்டுக்கல்ல விளையாட போறாங்க. குவாலிஃபயர் 1 ஆஃப் TNPL 2025. இன்னைக்கு வின் பண்ற டீம் வந்து டைரக்டா ஃபைனல்ஸ்குள்ள குவாலிஃபை ஆயிடுவாங்க. இன்னைக்கு தோக்குற டீம் வந்து குவாலிஃபயர் 2க்கு போவாங்க. அங்கே ஜெயிச்சு திரும்ப ஃபைனலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ தோக்குற டீமுக்கு 2 சான்ஸ் இருக்கும் ஃபைனலுக்கு வரத்துக்கு. ஜெயிக்கிற டீம் நேரடியாகவே ஃபைனல்ஸுக்கு போயிடுவாங்க. அதுதான் சினாரியோ என்னத்த மேட்ச்சில். அண்ட் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் பார்த்தோம்னா ஒரு குவாலிட்டி டீமு. 7 out of 7 ஜெயிச்சிருக்காங்க குரூப் ஸ்டேஜில். வேற லெவல் தெறிக்க விடுற ஃபார்மில் இருக்காங்க. டெஃபினட்டாகவே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸும் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் 3 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து 4 wins in a row பண்ணிட்டு இந்த மேட்ச்குள்ள வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸும் வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க கமிங் இன் டு திஸ் மேட்ச். ஸோ ஒரு சூப்பர்பான ஒரு பிளாக் பஸ்டர் மேட்சாக இருக்க போகிறது. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அன்பீட்டன் டீம் வர்சஸ் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ், ஒரு ஃபயர் இந்த பெல்லி இருக்கிற ஒரு டீம். ஸோ டெஃபினட்டாகவே வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு மேட்சாக இருக்கும். அண்ட் இன்னத்த மேட்ச்சில் வந்து டீம் காம்பினேஷன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா 2 டீமுமே பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அவங்களோட லாஸ்ட் 2 மேட்சஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணினாங்க. அவுஷிக் ஸ்ரீனிவாஸுக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. பட் அவுஷிக் ஸ்ரீனிவாஸ் வந்து பெருசாக எஃபெக்டிவா இல்லை. அதுக்கப்புறம் போன மேட்ச்ல திரும்ப ஸ்வப்னில் சிங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்வப்னில் சிங்கோட தான் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்வப்னில் சிங் வந்து லெஃப்ட் ஆர்ம் பவுலிங் ஆப்ஷனும் கொடுக்குறாரு, பேட்டிங்லேயும் வந்து அந்த ஃபினிஷர் ரோலும் பிளே பண்றாரு. ஸோ டெஃபினட்டாகவே வந்து ஸ்வப்னில் சிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயரா இருப்பாரு சேப்பாக் சூப்பர் கில்லிஸுக்கு. அண்ட் இன்னொன்று டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் லோகேஷ் ராஜை ட்ராப் பண்ணிட்டு ரோஹித் சுத்தாருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த லாஸ்ட் 2 மேட்சஸ். அண்ட் ரோஹித் சுத்தாரும் வந்து அவ்வளோ பேடாலாம் பண்ணல, நல்லா தான் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் திருச்சி கிராண்ட் சோலாஸ்க்கு அகேன்ஸ்டா அண்டர் ப்ரெஷர் அந்த லாஸ்ட் ஓவரை போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு CSGக்கு. பட் என்ன ஒன்று லாஸ்ட் போன மேட்ச்ல வந்து பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் ரோஹித் சுத்தாருக்கு ஒரு இன்ஜுரி மாதிரி வந்தது. ஸோ இன்கேஸ் அந்த அவரோட இன்ஜுரி வந்து கொஞ்சம் சீரியஸாக இருந்ததுன்னா பேக்கப்புக்கு லோகேஷ் ராஜ் இருக்காரு. ஸோ ரோஹித் சுத்தார் அவைலபிளா இல்லைன்னா ரோஹித் சுத்தாருக்கு பதிலாக லோகேஷ் ராஜ் வந்து பிளேயிங் 11ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு CSGக்கு. பட் அதர்வைஸ் வந்து பார்த்தோம்னா வேற எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அவங்களோட டீம் செட்டாக தான் இருக்கு. அண்ட் கமிங் டு டீம் ஆஃப் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ், ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸும் வந்து பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட போலிங் லைனப்பும் வந்து இப்போ செட் ஆயிடுச்சு, சூப்பராக போலிங் போட்டுருக்காங்க. அண்ட் பேட்டிங் வைஸும் பார்த்தோம்னா எப்படியோ தேத்திடுறாங்க ரன்ஸை. துஷார் ரஹேஜா ஆரஞ்ச் கேப் ஹோல்டரை வச்சிருக்காங்க. அமித் சாத்விக் திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டாரு. அண்ட் இப்போ சாய் கிஷோரும் வந்து பேட்டிங்ல வந்து ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் சசி தேவ் எல்லாருமே இருக்காங்க. லோவர் டவுன் தி ஆர்டர் கூட ஹிட்டர்ஸ் இருக்காங்க. முகமது அலி இருக்காரு. ஸோ டெஃபினட்டாவே வந்து ஒரு நல்ல டீம் வச்சிருக்காங்க ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். அண்ட் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச்ல. சாய் கிஷோரும் வந்து சூப்பர்பா கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸுக்கு. அண்ட் ஹெட் டு ஹெட் வைஸ் பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் 5 மேட்சஸ்ல பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் 5-0 டாமினேட் பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். ஸோ டெஃபினட்டாவே வந்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க கமிங் இன் டு திஸ் மேட்ச். அண்ட் இன்னத்த மேட்ச்ல வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்ல இருந்து பாபா அபர்ஜித் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 406 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ஆஃப் 58, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 150.92. ஸோ டெஃபினட்டாவே பாபா அபர்ஜித் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அண்ட் இன்னொரு பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா விஜய் சங்கர் வந்து பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி கலக்கிட்டு இருக்காரு இந்த சீசன். லாஸ்ட் 7 மேட்சஸ்ல 237 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ஆஃப் 79, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 159.06. ஸோ டெஃபினட்டாவே விஜய் சங்கரும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அண்ட் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்ல இருந்து பேட்டர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு none other than their openers துஷார் ரஹேஜா அண்ட் அமித் சாத்விக். துஷார் ரஹேஜா வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 451 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ஆஃப் 50.11, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 183.33. ஸோ துஷார் ரஹேஜா ஆப்வியஸ்லி ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் இன்னொரு பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா அமித் சாத்விக் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 319 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ஆஃப் 39.88, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 133.47. ஸோ டெஃபினட்டாவே அமித் சாத்விக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் இன் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். அண்ட் இன்னத்த மேட்ச்ல வந்து பவுலர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா அபிஷேக் தன்வர் அண்ட் ஜே பிரேம்குமார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அபிஷேக் தன்வர் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 8.37 எக்கானமி, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 14.87.
ஸோ அபிஷேக் தன்வார் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் bowler டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் இன்னொரு bowler டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஜே பிரேம்குமார் வந்து லாஸ்ட் 8 மேட்சஸ்ல 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 7.44, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 17.45. அண்ட் இந்த மிடில் ஓவர்ஸ்லாம் வந்து சூப்பராக அந்த ஸ்லோவர் பால்ஸ் வேரியேஷன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவார். ஒரு நல்ல ஒரு பவுலர் ஜே பிரேம்குமாருக்கும் வந்து வாட்ச் அவுட் பண்ணணும் இந்த மேட்ச்ல. அண்ட் இன் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்லேருந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் பவுலர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சாய் கிஷோர் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 6.76, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 17.07. அண்ட் டிஎன்பிஎல் ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ். ஸோ டெஃபினட்டாகவே சாய் கிஷோருக்கு வந்து வாட்ச் அவுட் பண்ணணும். அண்ட் இன்னொரு பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா டி நட்ராஜன் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 6.17, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 17.41. ஸோ டெஃபினட்டாகவே டி நட்ராஜனும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். அண்ட் இன்னத்த மேட்ச்ல வந்து டாஸை வின் பண்ற டீம் வந்து கண்டிப்பாகவே வந்து bowling ஃபர்ஸ்ட் எடுத்து சேஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சேசிங் கிரவுண்ட் தான். சேசிங் டீம்ஸுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த டிண்டுகல் கிரவுண்ட் வந்து சிமிலர் டு அருண் ஜேட்லி ஸ்டேடியம் இன் டெல்லி, அந்த கிரவுண்டுக்கு சிமிலரா இருக்கு இந்த கிரவுண்டு. ஸோ அந்த கிரவுண்ட்லேயே வந்து சேசிங் டீம்ஸ்க்கு தான் வந்து அட்வான்டேஜ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கிரவுண்ட்லேயும் சேசிங் டீம்ஸ்க்கு தான் வந்து அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ டெஃபினட்டாகவே டாஸை வின் பண்ற டீம் வந்து கண்டிப்பாகவே வந்து சேசிங் தான் எடுப்பாங்க. அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்னைக்கு என்னதுன்னு பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் இந்த மேட்சை வின் பண்ணி அவங்களோட 8th win in a row பதிவு பண்ணுவாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். மேலும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.